வணக்கம் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ். 2026 இருக்கும். ஒரு பக்கம் டெக்னாலஜி வளருது, இன்னொரு பக்கம் தக்காளி விலையில இருந்து ஸ்கூல் ஃபீஸ் வரைக்கும் எல்லாமே ஏறிக்கிட்டே போகுது. ஒரு சராசரி நடுத்தர வர்க்க குடும்பம், அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இந்த காலகட்டத்தில் வெறும் பணத்தை சேமிச்சா மட்டும் போதாது. அது எப்படி ஸ்மார்ட்டாக திட்டமிடணும்னு இந்த வீடியோவில் அணுவணுவாக பார்க்க போகிறோம். நீங்கள் மாதம் 20,000 சம்பாதிச்சாலும் சரி, 1,00,000 சம்பாதிச்சாலும் சரி, உங்களுக்கு மாஸ்டர் பிளான் இதுதாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறவராக இருந்தால் நீங்கள் தயங்கவே வேண்டாம். இது நமக்கு எப்படி சாத்தியமாகும், நம்மெல்லாம் இப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு யாரும் யோசிக்காதீங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கே ஒரு தெளிவான அர்த்தம் புரியும். எந்த வித ஹெசிடேஷனுமே இல்லாமல், தயக்கமுமே இல்லாமல் நீங்கள் உங்களோட பணத்தை தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்களும் பெரிய கோடீஸ்வரராக கண்டிப்பாக ஆகலாங்க. முதல்ல ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, 2020 500 ரூபாய்க்கு வாங்கின மளிகை பொருட்கள் இன்னைக்கு 2026 800 ரூபாய்க்கு மேலே விற்கிது. இதுதான் பணவீக்கம், இன்ஃப்ளேஷன். நீங்கள் உங்கள் பணத்தை பேங்க் சேவிங் அக்கௌண்ட்லேயோ இல்லை பீரோலையோ வச்சிங்கன்னா அந்த பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்மளோட முதல் டார்கெட்டு பணவீக்கத்தை விட அதிக லாபம் தரும் இடத்துல முதலீடு செய்யணும். ஒரு பாதுகாப்பு கவசத்தை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயம் உங்ககிட்ட இருக்கணுங்க. எமர்ஜென்சி ஃபண்டுங்க. 2026 வேலைவாய்ப்புகள் ரொம்ப வேகமாக மாறுது. அதனால உங்கள் மாத செலவு 30,000னா அட்லீஸ்ட் 2 லட்சம் ரூபாயை ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக பேங்க்கில் வச்சுருங்க. இன்சூரன்ஸ் தயவு செஞ்சு என்டோமெண்ட் பாலிசி எடுக்காதீங்க. ஒரு நல்ல டேர்ம் இன்சூரன்ஸ் உங்கள் வருமானத்தை விட 20 மடங்கு அதிக கவரேஜ் வருது. மற்றும் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. இது முதலீடு இல்லை, உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு சுவர். 2026 நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய சிம்பிள் ஃபார்முலா இதுதாங்க. ஃபர்ஸ்ட்டு 50% வாடகை, சாப்பாடு, ஈபி பில். இதுக்கு மேலே செலவு பண்ணாதீங்க. 20% நம்மளோட ஆசைக்கால புது ஃபோன் வாங்குறது, ஒரு சினிமாவுக்கு போகிறது, டூர் போகிறது, இதுக்கெல்லாம் ஒரு பட்ஜெட் வைங்க. 30%ங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 30% எப்படி பிரிக்கணும்னா, ஒரு 15% மியூச்சுவல் ஃபண்டுங்க, எஸ்ஐபியில் போடணும். நீண்ட காலத்துக்கு உங்களோட குழந்தைங்களோட படிப்புக்கு, ஒரு கல்யாணத்துக்கு, அந்த மாதிரி நீங்கள் அதில் பணத்தை போடுங்க. 2வது ஒரு 10%ங்க பங்குகள். நல்ல லாபம் தர நிறுவனங்களில் நேரடியாக முதலீடு செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு 15 to 25% வரைக்கும் லைஃப் லாங் லாபம் கொடுக்கும். 5% தங்கத்தில், டிஜிட்டல் கோல்டாக வாங்கி வைங்க. ஆபத்து காலத்தில் கை கொடுக்கும். இந்த வருஷம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான மாற்றங்கள் என்னென்னா, 0% வட்டின்னு சொல்லி விற்கிற லோனில் விழுந்து தேவையில்லாத பொருட்களை வாங்காதீங்க. ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு ஒரு வருமானம் மட்டும் போதாது. மியூச்சுவல் ஃபண்டு, டிவிடெண்ட் அல்லது ஒரு சின்ன பார்ட் டைம் ஆன்லைன் வேலை மூலமா ஒரு பேசிவ் இன்கம் உருவாக்க ட்ரை பண்ணுங்க. உங்கள் சம்பளம் வருஷம் ஏறும்போது உங்களோட முதலீட்டையும் 10% ஏற்றுங்க. இது உங்களை சீக்கிரம் கோடீஸ்வரராக ஆக்கும். பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லைங்க நண்பர்களே, அதை எப்படி நிர்வகிக்கிறோங்கிறது தான் முக்கியம். 2026 நீங்கள் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக மாற இந்த பிளானை இன்றைக்கே ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். மறக்காமல் ஸ்மார்ட் இன்வெஸ்டர் தமிழ் அஃபிஷியல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.